ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப மாதங்களாச்சு வீடியோ போட்டு. நானும் கொஞ்ச நாள் வேறு வேலை சம்மந்தமாக வெளியே போயாச்சு. இனிமேல் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். முன்னாடி மாதிரி ஒர்க் அவுட் வீடியோஸ் வருமா அப்படின்னா அது என்னன்னு தெரியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா தோட்டத்தில் இருக்கோம். தோட்டத்தில் நிறையா வேலைகள் இருக்குது. தென்னைக்கண்டு போட்டிருக்கோம். தென்னைக்கண்டை சுற்றி வட்டைப்பாத்தி எடுக்கணும், மருந்து ஊற்றணும், இப்படி நிறையா வேலைகள் இருக்குது. நம்ம நீ விவசாய சம்மந்தமான வேலைகள் கொஞ்சம் அடிக்கடி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தான் ஓகேன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவாக இது எடுக்கிறேன். இந்த தோப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அதாவது மலையை ஒட்டின தோப்பு. இதிலேருந்து ஒரு 3 காடுகள் மேலே ஏறி போனால் ஃபாரஸ்ட் ஏரியா வந்துடும். நம்ம தென்னை மரத்தையும் பாருங்கள், இப்போ தான் பாலை விட்டுட்டுருக்கு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. போரில் என்ன தான் போர் போட்டாலும் தண்ணி கம்மியாகிட்டே இருக்கு. மழை இல்லை. இதான் பாருங்கள் நம்ம மலை இல்லை, நம்ம தோட்டத்தை ஒட்டுன மலை. இதுக்கு கீழே கொச்சரவு அப்படியே கேரளா வந்துடுது. நான் போனதில்லை, மேலே ஃபாரஸ்ட் ஏரியானால விட மாட்டாங்க. இந்த மலைக்கு அப்படியே இறங்கி திரும்பி ஏறணுன்னா அந்த சைடு ஃபுல்லாக ஏலக்காய் மலை, அந்த சைடு ஃபுல்லாக கேரளா பார்டர் ஆகிடும். எப்படி ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஒரு 4 கிலோமீட்டரில் 4 கிலோமீட்டரே அதிகம்தான், 2 கிலோமீட்டரில் ஃபுல்லாக நம்ம மொழியே மாறுறோம். இந்த சீமப்புல் போட்ட இடத்த பாருங்கள், கண்டு அதுவும் எல்லாம் ஒரே மாதிரி வச்சது தான். ஆனால் சீமப்புல் வச்சதை பாருங்கள் எப்படி கண்டு நடுங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சீமப்புல் போட்டால் சத்தெல்லாம் உறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நம்பலை. ஆனால் இப்போ நீங்கள் கண் முன்னே பாருங்கள் வித்தியாசத்தை. நீ விவசாயம் சம்மந்தமாக வீடியோஸ் போடலான் இருக்கேன். அதாவது டெய்லி நான் வர்றது, என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு. நீங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் கன்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி அடுத்து வேறு வேலையை பார்க்க போக வேண்டியதேன். இது நம்ம சும்மா வந்தால் போனால் தங்கக்கூடிய ஒரு சும்மா சின்ன நம்ம தோட்டத்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. இன்றைக்கி தான் இந்த இதை மாட்டினேன். நல்லா ஜாலியாக இருக்கும் உட்காந்து விளாட்றதுக்கு. பின்னாடி ஒரு கலப்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா மரக்கலப்பை. முன்னாடி நம்ம காளை மாடு வச்சுருந்தோம்ல, அந்த காளை மாடை இதை வச்சு தான் பூட்டினோம். எல்லாம் இப்படி குப்பையாக இருக்குன்னு நினைக்காதீங்க, குப்பையாகத்தே இருக்குது, க்ளீன் பண்ணணும். தான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம தோட்டத்துக்கு வரும்போது அது ஒரு மனசு ரிலாக்ஸாகத்தான் இருக்குது. எந்த பேச்சத்தம் இருக்காது. கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம விலகி வர்ற மாதிரி இருக்கும். நல்லாத்தான் இருக்கும் அந்த ஃபீலிங்குமே. நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கும் பிடிக்கும், எப்படிலாம் பிடிக்கும் அப்படின்றத நீங்களும் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை வச்சு தான் நான் அடுத்த வீடியோ போடலாமா என்னான்னு இருக்கேன். இப்போ என்னென்ன தோட்டத்தில் வேலை இருக்குன்னா, தோட்டத்தை சுற்றி வட்டைப்பாத்தி எடுக்கணும், திரும்பி ஓசை எடுத்து போடணும், கண்டுகளுக்கு தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு முன்னாடி டிராக்டரை வச்சு உழுகணும். எங்கள் ஊரில் 12 சட்டின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு கலப்பை வச்சுருப்பாங்க. அந்த கலப்பையில் தான் உழுவாங்க. அதாவது நம்ம நார்த்தில் அந்த சட்டி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் தான் நான் 12 சட்டி அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன்.
அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கி கலப்பை ட்ரில்லரை வச்சு தான் உழுதுறாங்க. உங்களுக்கு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். பண்டு சிட்டியில் எப்படி உழுகுறது அப்படின்றதையும். எனக்கும் அவ்வளோவா தெரியாது, இப்போ தான் நானுமே பிகினர்ஸு, கொஞ்சம் இப்போ தான் உழுது பழகிட்டுருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன் வீடியோவை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.